முத்துக்குமாரனடி அம்மா அம்மா முன்னை வினை தீர்த்திடுவான் அம்மா அம்மா முத்துக்குமாரனடி அம்மா அம்மா. என்னங்க அற்புதமான நாமாவளியை கேட்டு எல்லாரும் மெய் மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முருகப்பெருமானுக்கு விதவிதமாக நெய்வேத்தியம் படைக்கப்படுது. அது என்னென்ன அப்படிங்கிறத அம்மா அற்புதமாக எடுத்து சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு கேட்டுடலாம் வாங்க. முருகப்பெருமான் வள்ளியை கொய்து கொண்டு போகும்போது அவர் தேனெடுத்து திணை வளர்த்து அதை கொடுத்தா. அதனால முருகப்பெருமானுக்கு நிவேத்தியத்தில் ரொம்ப சிறந்தது இந்த தேனெடுத்து திணை வளர்த்து அதை தேனும் திணைமாவும் சேர்ந்து உருண்டையா பிடிச்சி பகவானுக்கு நிவேத்தியம் பண்ணிவிட்டு அதை குழந்தைகளுக்கு கொடுக்கறது. அது அற்புதமாக ஒரு ரசிப்பர். ஆஹா, இந்த குழந்தைகளுக்கு நீ கொடுத்து தேனெடுத்து என் வள்ளி கொடுத்தா மாதிரி எனக்கு இதை நீங்கள் நிவேத்தியமாக பண்ணியிருக்கேன்னு அவர் அற்புதமான சந்தோஷம், ஒரே சந்தோஷம். ஏன்னா அந்த சிறு குரத்தி அவள்லாம் திணை தானே வளர்ப்பா இல்லையா? வள்ளி குரத்தியணும், அவள் குரத்தியாக இருந்தா என்ன, எதுவாக இருந்தா என்ன, அவளுடைய பக்திக்கு மிஞ்சினது யாராவது யார முடியுமா? அவன் தான் ஜாதி மதம் பார்க்காதவனாச்சே நம்ம தமிழ் கடவுள் முருகன். அதனால இந்த நிவேத்தியத்தில் இந்த தேனும் திணைமாவும் ரொம்ப விசேஷம். எல்லா நிவேத்தியமும் தான், அதில் ரொம்ப சிறந்தது இந்த தேன் எடுத்து திணை வளர்த்து அதை உருண்டையாக பிடிச்சி குழந்தைகளுக்கு கொடுத்தா முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப மீறின சந்தோஷம். பகவானுக்கு இதைத்தான் கொடுக்கணும், நீ பட்னி தான் இருக்கணும், அதெல்லாம் அவர் சொல்லவே இல்லை. நீ பட்னி இருக்க வேண்டாம், பட்னியாக இருந்துட்டு முருகனை மனசார நினைக்காம விரதம் இருந்து புண்ணியம் இல்லை. நீ மனசார நீ எதை வேணாலும் சாப்பிட்டு மனசார என்ன நினைச்சாலே வந்துடுவேன்னு முருகன் சொல்கிறான். அதனால அப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், அதெல்லாம் கிடையாது. நீங்கள் தேனெடுத்து திணை அதை கொடுத்தாலும் சரி, நீங்கள் உங்களால் எதா சௌரியமாக எதை கொடுத்தாலும் முருகன் ஏற்றுப்பன். என் அப்பா முருகன் அப்பேற்பட்டவன். எல்லா தெய்வமும் அப்படித்தான், எதா சௌரியம்னு அதுக்கு தான் வச்சிருக்கு. அதனால மனசோட மன நிறைவோட சந்தோஷமா கொடுத்தா எதையும் பகவான் நிவேத்தியமா ஏற்றுப்பருங்கிறது இந்த நேரத்தில் நான் சொல்றதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன், அளவில்லாத சந்தோஷப்படுறேன். நீங்களும் அதே மாதிரி சந்தோஷம் அடைவீள்னு நான் நம்புகிறேன் உங்களை. அப்படி தானே? முருகா முருகா நம்ம வீடுகளில் பண்ணுற நிவேத்தியத்தை பற்றி நான் சொன்னேன். ஆனால் கோவிலில் நம்ம திருச்செந்தூரில் 9 கால பூஜை, 9 கால பூஜைக்கும் பொங்கல், வடை, அதிர்சம், தேங்கோழல், தோசை, என்னென்ன உண்டோ எல்லாம் நமக்காகத்தான். நிவேத்தியம்ன்ட்டு அவரா? எல்லாம் நமக்காக விதவிதமா அந்த 9 கால பூஜைக்கும் விதவிதமா முறுக்கு, தேங்கோழல், என்னதான் இல்லை திருச்செந்தூரில் 9 கால பூஜைக்கும் ஒவ்வொரு நிவேத்தியம் எல்லாத்தையும் நமக்காகத்தான் நிவேத்தியம் பண்ணிட்டு எல்லாருக்கும் கொடுப்பா. அதுதானே நமக்காகத்தானே. இந்த அதாவது ஒரே நிவேத்தியத்தை சாப்பிடாதீங்க, எல்லாத்தையும் சாப்பிடுங்கன்னு முருகப்பெருமான் அப்பேற்பட்ட முருகனப்பா. எத்தனை தான் சொன்னாலும் எவ்வளவுதான் சொல்றது அவனை பற்றி. அதே மாதிரி ஆய்க்குடி, அங்கே பாலமுருகன், அங்கே பாயசம் நிவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் கொடுப்பா. அந்த பாயசமே படியில் ஒவ்வொரு படியாக வச்சு வச்சு குழந்தைகளுக்கு கொடுத்து அப்படி பண்ணுற வழக்கம். அந்த ஆய்க்குடிக்கு போய் அந்த பாயசத்தை சாப்பிட்டா குழந்தை பேர் இல்லாதவாளுக்கு நிச்சயமாக கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை, அது சத்தியம். நம்ம இப்போ தேன் பார்த்தோம், தேன் திணை மாவு பார்த்தோம், பாயசம் பார்த்தோம், பஞ்சாமிரதத்தை பார்க்கல. பழனினாலே பஞ்சாமிரதம் தானே. பழனின்னு சொன்னாலே பஞ்சாமிரதம், பஞ்சாமிரதம்னா பழனி. அவருக்கு நிவேத்தியம் எப்போதுமே அபிஷேகம் பண்ணி, பஞ்சாமிரதம் அபிஷேகம் பண்ணி. அந்த நிவேத்தியம் எப்படி தெரியுமோண்ணா? பழனி போயிட்டு வந்தே பஞ்சாமிரதம் கொண்டா, வேற பிரசாதம் கொண்டான்னு கேட்குறதும் ஒரு இதான். அது கண்டிப்பாக கொடுத்துருவா. உடனே பழனி போயிட்டு இருந்தீங்களே பஞ்சாமிரதம் கொடு. ஏன்னா அந்த பஞ்சாமிரத பிரசாதத்துக்கு அவ்வளோ விசேஷம். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு நிவேத்தியம். எதுக்காக அப்படி வைக்கிறான்னா எல்லாம் நமக்காகத்தான், எல்லாமே நமக்காகத்தான். அவருக்காக எதுவுமே இல்லை, எல்லாம் நமக்காக சாப்பிட்டுட்டான். அதை பார்த்து அவர் சந்தோஷப்படுவார். ஆஹா, எல்லா பக்தனும் சாப்பிட்றான் அப்படின்னு அதை பார்த்து அவருக்கு இருக்கிற மகிழ்ச்சி. அடா முருகா முருகா முருகா, இப்படி ஒரு தெய்வமாப்பா நீ, எல்லாரையும் சாப்பிட்றதை பார்த்து சந்தோஷப்படுற என்ன அப்போ. முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, பழனி ஆண்டிக்கு அரோகரா. முருகா.